இங்கே திரளாக வந்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த விழாவிலே பங்கு கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் ஒரு 20 ஆண்டு காலமாக சிவபிருந்தாதேவி அவர்களை நான் நன்கு அறிவேன். அதுதான் காரணம். அவர்கள் எனக்கு செய்தி அறிவித்த போது, இங்கு இப்படிப்பட்ட விழா நடக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் செய்தி அறிவித்த போது நான் வருவதற்கு தயாராகத்தான் இருந்தேன். ஆனால் எனக்கு விமானம் சரியாக இங்கு வந்து சேர முடியுமா அந்த காலத்துக்குள் என்கின்ற ஒரு கிடைக்கவில்லை, டிக்கெட் கிடைக்கவில்லை. நல்ல வேளையாக 2 நாட்களுக்கு முன்புதான் வந்தபோது தம்பி உடனடியாக வந்து சேர்கிறேன் என்று தயானந்தரிடம் தெரிவித்தேன். ஆகவே இந்த விழாவிலே அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த உணர்வை நான் இங்கே உணர்கிறேன். ஏனெனில் அந்த சிவபிருந்தாதேவி அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருந்தார்கள், எங்கள் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். நான் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று அங்குள்ள பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் அவர்களை பேசியிருந்த போது நான் தான் அவர்களுக்கு மொழிபெயர்த்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் விளக்கிக் கொண்டிருந்தேன். அதெல்லாம் இன்னும் கூட பசுமையாக என் மனதில் இருக்கின்றன. அங்கிருந்து அவர்கள் சிகாகோ சென்றார்கள். அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருப்பார்கள். என்னுடைய வேலை காரணமாக நான் விரும்பிய அளவுக்கு அவர்களுடன் பங்கு கொள்ள முடியவில்லையே தவிர, ஆனால் அவர்கள் செய்திருந்த சொல்லும் பணியும் அவருடைய சொல்லும் கருத்து ஆழமும் என் நினைவிலே இன்றும் நினைக்கின்றன. அதுல 2 நல்ல காரியங்களை இப்பொழுது தயானந்தன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்விலே என்ன முக்கியம் என்று எடுத்து பார்த்தோமானால், இங்கே தன்னை அறியும் அறிவு என்று சொல்வார்கள். அப்படி நாம் தனித்து இயங்குகிறோம், இணைந்து இயங்குகிறோம். இந்த மாபெரும் உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமானால் அதைத்தான் இந்த பிரபஞ்சம் காட்டுகிறது. நாம் தனித்து இணைகிறோம், இணைந்து இயங்குகிறோம். ஆகவேதான் ஒன்றை ஒன்று நம்பி, ஒன்றை ஒன்று சார்ந்து, ஒன்றுக்கொன்று உதவியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற மாபெரும் உண்மையை சொல்வதற்குத்தான் வருகிறார்கள் போதிசத்துவர்கள் என்ற பெயரில். புத்த மதத்திலே அவர்களுக்கெல்லாம் பெயர் போதிசத்துவர்கள். அப்படிப்பட்ட போதிசத்துவர்களாகத்தான் இந்த துறவரம் பூண்கிறார்கள். இங்கே மடாதிபதிகளாக வருகிறார்கள். ரமணராக தனியாக அந்த இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையுமே பரப்புகிறார்கள். இந்த சுயராஜ்யம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்கின்ற அந்த தாகத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆன்மீக அடிப்படையில் அரவிந்தரை போன்றவர்கள் எல்லாம் இறங்குகிறார்கள், அன்னை போன்றவர்கள் எல்லாம் இறங்குகிறார்கள். எதற்கு? நான் அறிந்து கொண்டேன், இந்த உண்மையை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும். இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய குருவாக ஒருவர் வருகிறார். ஜே கிருஷ்ணமூர்த்தி என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த சென்னை அடையாறு அங்கே இருக்கின்ற பிரம்ம சமாஜத்திலே அவர் வளர்ந்தவர். அவருடைய குரு அவருக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு வாசகம் நம் நினைவில் இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், God's plan is evolution. மனிதன் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருக்கிறான். அதிலே கடவுளுடைய திட்டம் என்ன? அந்த கடவுளுடைய திட்டமானது இந்த மனித சமுதாயம் கூடவுமே நல்ல ஒரு உலகத்துக்கு, உயர்ந்த ஒரு நிலைக்கு அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலையை மாறிக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு அதை கேட்டவுடன் சந்தேகம் ஏற்படலாம். அதாவது உண்மையிலேயே இது நடந்து கொண்டிருக்கிறதா? மனித உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறதா? இது நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்களும் மோசமான காரியங்களும் ஊழல்களும் லஞ்சமும் போரும் வன்முறையும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது கீழேதான் போய்கொண்டிருக்கிறார் போல இருக்கிறது என்று நமக்கு என்ன தோன்றும். இதெல்லாம் தற்காலிகமான காரியங்கள். இவையெல்லாம் மீறி அடிப்படையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன அந்த மாற்றம்? உங்களுடைய குழந்தைகளை பார்த்தாலே இந்த பருவத்து குழந்தைகள் எல்லாம் நம்மை விட அதிக புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்றுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இது அறிவு ரூபமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம். போதிசத்துவ தன்மையை பற்றி 2 வார்த்தை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதாவது இந்த தன்னை அறியும் அறிவு என்பதை பற்றி எப்படி நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும்? அது நாமும் அறிந்து கொள்ள முடியும், ரமணர் சென்றது போல. ஆனாலும் கூட அதற்கு மிகுந்த முன்னிலையிலே நல்ல தயார் நிலை இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தயார் நிலையினால்தான் அது அருணகிரிநாதரும் சரி, பட்டினத்தாரும் சரி, அவர் ரமணரும் சரி, உடனடியாக அவர் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடிகிறது. ஆனாலும் கூட நம்மை போன்றவர்கள் கிராஜுவலாக என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட முக்கியமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே சொல்கிறார்கள். ஹார்வர்ட் உலகத்திலேயே சிறந்த பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள மனவியல் பேராசிரியர் எழுதுகிறார், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே 4 பருவங்கள் இருக்கின்றன என்று. உடனடியாக நமக்கு பிரம்மச்சாரியம், கிரகதாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று நம்ம எழுதி வைத்திருக்கிறார்களே, அதுதான் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அதையே அவர்கள் வேறு விதமாக சொல்கிறார்கள். 25 வயதிலே உங்களுக்கு இருந்த எண்ணங்கள் எல்லாம்
35-40 வயதிலே இப்படியா நான் இருந்தேன் என்று ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. நமது எண்ணங்கள் எல்லாம் 20-25 வயதிலே ஒரு விதமாக இருக்கிறது. அதே போல 35 வயது 40 நமது எண்ணங்கள் எல்லாம் வேறுபடுகின்றன. அதற்கு பிறகு 45-50 என்று போகும்போது நாம் வேறு மனிதனாக வேறு எண்ண நிலைகளால் ஆக்கப்படுகிறோம், ஆளப்படுகிறோம். அடுத்ததாக 50-55-60 என்று போகும்போது மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள், அங்கே ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள், அதில் ஆழ்ந்து போகிறார்கள். அதற்குத்தான் நீங்களும் நானும் ஆன்மீகம் என்று பெயர் கூறியிருக்கிறோம். உலகெங்குமே மனித சமுதாயமே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மாபெரும் ஆராய்ச்சியை The 4 Seasons of Man என்ற தலைப்பிலே 4 பருவங்கள் மனித வாழ்க்கையிலே என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இது இந்த 4வது உருவத்தின் 4வது உருவம் திருஞான சம்பந்தர் போன்றவர்களுக்கெல்லாம் அது இளைய பருவத்திலே வந்துவிடும். அருணகிரிநாதர் போன்றவர்களுக்கெல்லாம் நடுவயதிலே வந்துவிடும். ஆனாலும் கூட எப்பொழுதாவது நாம் தலை போடுவதற்குள் நமக்கு இது வருகிறதே கிடைக்கிறதே என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டோமானால் நிச்சயமாக நாம் போவதற்குள்ளே நிச்சயமாக இதை காணலாம். எங்கே இருக்கிறது சூட்சமம் என்று நீங்கள் கேட்கக்கூடும். தன்னை அறிவும் அறிவு என்பது அதை திருமூலர் மிக அழகாக சொல்கிறார். திருமூலரை திரும்ப திரும்ப இந்த அம்மா தன்னுடைய புத்தகங்களிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அம்மா படித்த அவர்கள் பேசிய போது நான் ஓய்வு பெற்ற காலத்திலே நன்றாக நினைவுபடுகிறேன். தெளிவாக பேசுவார்கள். அந்த தொண்டு உள்ளத்துடன் அவர்கள் சொல்வார்கள். அதிலே தீர்க்கமான அவருடைய படிப்பினுடைய அறிவினுடைய ஆழத்தை நான் பார்த்தேன். அதே போல அதிலே சொல்லுகிறார்கள், திருமூலரை சொல்லுகிறார்கள், பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாருமின்றி வெறித்து திருவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பால் பசு 5 பாலாய் சொரியுமே என்ற ஒரு பாடல். இந்த பாடலை என்ன திருப்பி சொல்ல முடியுமா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கிறது. எனக்கு எப்பொழுதோ படித்த பாடல். பார்ப்பான் இடத்திலே பார்ப்பான் என்றால் அந்த காலத்திலே பார்ப்பான் என்றால் ஏதோ பிராமணர்களை இங்கே கீழாக தாழ்வாக நான் குறிப்பிடுகிறார்கள் என்கிறது என்ன வேண்டாம். அந்த காலத்திலே பார்ப்பான எங்கிருந்த காலமும் போச்சு என்று பாரதியார் பாடியிருக்கிறார். பார்ப்பான் என்றால் இந்த பொருள்களை எல்லாம் பார்த்து இது நல்ல நாள், இது இப்படி பருவ காலம், இது விதைக்கலாம் விதைக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்ற பார்ப்பவன் பொருள்களை வைத்து அதாவது பருவ காலம் எல்லாம் சொல்லுகிறார்கள். பஞ்சாங்கம் சொல்லுகிறது அல்லவா, அதே போல அதையினால்தான் அவர்கள் பார்ப்பான் என்று பெயரிட்டார்கள். அந்த பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. பார்ப்பான் தான் பார்ப்போம் மனிதன் என்று எடுத்துக் கொள்ளலாம். அவன் அகத்திலே பால் பசு 5 உண்டு. 5 புலன்கள் நம்மிடம் இருக்கின்றன. மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திருவன, அதுக்கு மெய்ப்பார் கிடையாது. உங்களுக்கு நமக்கு அதை கண்ட்ரோல் செய்வது எப்படி, அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்கின்ற உணர்வு கிடையாது, வழி கிடையாது, தெரியாது. மெய்ப்பாரும் இன்றி மெய்ப்பார் கிடையாது, ஷெப்பர்ட் கிடையாது. வெறித்து திருவன, வெறி நிச்சயமாக நம்முடைய 5 புலன்களும் வெறியினால்தான் சாப்பிட ஆரம்பித்தோமானால் வயிறு போதும் என்றாலும் கூட இன்னும் கொஞ்சம் நாம் சாப்பிட்டால் தேவலாமல் இருக்கிறதே, நல்லதா இருக்கிறதே என்றுதான் சாப்பிடுகிறோம். அதே போல இந்த காம எண்ணங்களும் சரி, இந்த 5 புலன்களும் நம்மை வெறிகொள்ள செய்கின்றன என்கிறார். மெய்ப்பாரும் கிடையாது, கட்டுப்பாட்டை நம்மிடமும் இல்லை, நமக்கு சொல்லி திருத்துகின்றவர்கள் கூட கிடையாது. மெய்ப்பாரும் என்று வெடித்து திருவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் ஒரு மெய்ப்பார், ஒரு குரு என்ற ஒரு மனிதர் கிடைத்து விட்டார். அந்த வெறியானது அடங்கி விட்டால் பால் பசு 5 பாலாய் சொரியுமே. உள்ளே தியானம் நீங்கள் செய்வீர்களானால் ஒரு காலகட்டத்திலே உள்ளே அமிர்தம் கொட்டும். இந்த அண்ணாக்கு என்று சொல்கிறோமே, அந்த அண்ணாக்கில் இருந்து அமிர்தம் தானாக விழும், பசியே இருக்காது என்று சொல்வார்கள். அதை நான் பல பேர் பார்த்திருக்கிறேன், அவரிடம் நேரடியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இதை பற்றி சந்தேகமே பட வேண்டாம். இதுதான் அவர்கள் சொல்கிறார். மற்றொரு இடத்திலே அவர் சொல்கிறார், இந்த தன்னை அறியும் அறிவு என்பதை பற்றி என்ன இங்கே நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, எது நம்ம இந்த உண்மையெல்லாம் நம்மை பற்றி உண்மையை நாமே அறிந்து கொள்ள முடியாதபடி எது நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், திருமூலர் சொல்கிறார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது, ஒரு பொம்மை பார்க்கிறோம், பொம்மை தான் மரத்தாலான பொம்மை. மரத்தை மறைத்தது மாமத யானை, ஆனால் அது யானை பொம்மையாக இருக்கிறது. ஆனா என்ன நிஜ யானை போலவே இருக்கிறதே என்று நாம் எண்ணுகிறோம். அப்படி நிஜ யானை போலவே இப்படி செய்திருக்கிறானே என்று எண்ணும் பொழுது அங்கே மரணாத்திரிகள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அங்கே யானையே நாம் பார்க்கிறோம். என்ன அற்புதமான நிஜ யானை போல அல்லவா? அதைத்தான் சொல்கிறார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இன்னொருவன் வருகிறான், ஏய் எந்த மரத்தில் இருந்து இந்த யானையை செய்தாய் என்று கேட்கிறான். எந்த மரத்தில்? அவன் அந்த மரத்தை தான் பார்க்கிறான் அங்கே. ஆகவே
மரத்தில் மறைந்தது மாமர யானை. அந்த யானையைத்தான் அவன் செய்திருக்கிறான். ஆனால் அவன் கண்ணுக்கு அங்கே யானை தெரியவில்லை, மரம் தான் தெரிகிறது.